வாங்குங்க சுட சுட டீக்கு ஏற்ற ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ கடை கஜடா வீட்டிலையே எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம கிராக் எதுவுமே நம்ம போட தேவையில்ல. எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதே அதுவே கிராக் விட்டு வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கலாம். மொறுமொறுப்புக்காண்டி 2 ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். வாசத்துக்காண்டி 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், சேர்க்காமையும் பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டம்ளர் சீனி எடுத்துக்கலாம். வாசத்துக்கு ஏலக்காய் சேர்த்து இதை பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஃபர்ஸ்டே சீனியை நல்லா மையா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்டே முட்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சீனி அரைபடாமல் இருக்கும். அதனால சீனியை நல்லா அரைச்சிட்டு முட்டை சேர்த்துக்கோங்க. பாருங்க, நமக்கு இதுவே நமக்கு நல்லா தண்ணியா இருக்கு. இப்போ இதை அங்கிட்டு நம்ம மாவு எடுத்து வச்சிருக்கோம்ல அதோட எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்தாம இதை மட்டும் ஊற்றி ஃபர்ஸ்ட் மாவு கலந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து தேவைப்பட்டா தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, நமக்கு மாவு இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கு. அதனால நான் மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நம்ம முட்டை சீனி எல்லாம் போட்டனால நம்ம கையில் மாவு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, மாவு இந்த பதத்துக்கு கொஞ்சம் நெல்லுன்னு இருக்கணும். அப்போதான் வெளியே மொறுன்னு நல்லா உள்ளக்க சாஃப்டாக நமக்கு கச்சடா வெந்து வரும். இதை விட தண்ணியாச்சு அப்படின்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். அப்படி இல்லை இதை விட நீங்கள் கட்டியாக பிணைஞ்சிட்டீங்க அப்படின்னா போண்டா உள்ளக்க சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இங்கிட்டு வடச்சட்டி காயவும் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இங்கிட்டு காயட்டும். நமக்கு இங்கே மாவு நம்மளுக்கு நல்லா 1/2 மணி நேரம் ஊறி வந்துருச்சு. மாவு எடுக்கும் போது நம்ம கையில் ஒட்டாமல் இருக்க இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து கிராக் இல்லாமல் உருட்ட தேவையில்ல. இந்த மாதிரி மாவு மொத்தம் சேர்ற அளவுக்கு எடுத்துட்டு அப்படியே கிராக்கோடையே நீங்கள் எண்ணெயில் போடுங்க. கிராக் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா ஸ்டிப்பாக உருட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிராக் விழாது. பாருங்க, நம்ம மாவு போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா கிராக் விட்டு வர ஆரம்பிச்சிரும். எண்ணெயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. அப்போ தான் நமக்கு உள்ளக்க வர வெந்து வரும். நம்ம கச்சடா போடுறதுமே எல்லா பக்கமும் வெந்து வர்றதுக்காண்டி சின்ன சைஸாகவே போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்க, சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெளியே முறுமுறுன்னு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா எவ்வளோ சூப்பராக கிராக் விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? டீக்கு ஏற்ற பெஸ்ட் ஸ்நாக்ஸாக இருக்கும். ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். குடும்பத்தில் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.